ஓகே, வணக்கம் மாணவர்களே. நம்ம விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இந்த பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்ட் 1ல் பார்த்துட்டோம் அப்படின்னா தொடக்க கால பெண்களின் பங்களிப்பு 1916லேருந்து 47 வரையும் பெண்கள் எப்படி பங்களிச்சு பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸில் சமூக சீர்திருத்தத்தில் பெண்கள் ஈடுபட்டாங்க இல்லையா, அவங்கலேருந்து ஒரு 4 முக்கியமான பெண்மணிகளை இந்த பார்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். யாராரு சார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்தம், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், டாக்டர் எஸ் தர்மாம்பா, இந்த 4 பெண்மணிகளையும் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ வகுப்புக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. நிறைய பேர் கேட்ட டவுட்டு, சார் புதுக்கோட்டையில் பிறந்திருக்காங்க, இவங்க வந்து ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இவங்க வந்து பிறப்பால் பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்க ஒரு பிராமண பெண்மணி தான். யார்? முத்துலட்சுமி. ஆனால் இவங்க திருமணம் செஞ்சார் இல்லையா, சுந்தர ரெட்டி, இவங்களுடைய கணவர். ஓகேங்களா? ஒரு கலப்பு திருமணம் செஞ்சுருப்பாங்க. அதனால் இந்த முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற பட்டம் வந்து இவங்களுக்குள்ள சூடிக்கொள்ளுது. அதனால் வந்து இவங்க முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து சில பேர் டவுட்டு கேட்டதால இதுக்கான விளக்கம் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, அறிமுகம். இவங்க பிறந்த ஆண்டு பார்த்துட்டிங்கன்னா 1886 ஜூலை 30 புதுக்கோட்டையில் தான் பிறந்திருக்காங்க. உங்களுடைய கணவர் பேர் சுந்தர ரெட்டி, அதனால இவருக்கு பேருக்கு வந்து முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு ஆணிச்சு. இப்போ ஜூலை 30 முக்கியமான தினம். எப்படி? ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். அதே மாதிரி பார்க்குறோம் இல்லையா, வஉசியோடைய பிறந்த நாளை வந்து தியாக திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். சமூக நீதி நாள், பெரியாருடைய தினத்தை கொண்டாடுறோம். ஓகேங்களா? மகாகவி தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா. அது மாதிரி இவங்களுடைய ஜூலை 30 என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது? மருத்துவமனை தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜூலை 30 மருத்துவமனை தினமாக கொண்டாடப்படுகிறது. இவங்க எப்போ கல்லூரியில் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னா 1907லேருந்து 12 வரையும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்க? ஆமாம், மருத்துவம் வந்து படிச்சிருப்பாங்க. இவங்க இந்த மகாராஜா கல்லூரியில் சேர்கிறதுக்கு இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது யார் சார் அப்படின்னா, ஆமாம், புதுக்கோட்டை மன்னருடைய ஆதரவோடு மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் வந்து இவங்க தான். இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ பிறந்த ஆண்டு 1886 ஜூலை 30 புதுக்கோட்டையில் பிறக்கிறாங்க. ஜூலை 30 என்ன தினமாக கொண்டாடப்படுகிறதுனா மருத்துவமனை தினமாக கொண்டாடப்படுகிறது. கணவருடைய பெயர் சுந்தர ரெட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்போது சார் கல்லூரியில் சேர்ந்தார் அப்படின்னா 1907லேருந்து 12 வரையும் மருத்துவ மாணவியாக படித்து முதல் மருத்துவராக, தென்னிந்தியாவின் முதல் மருத்துவராக வர்றாங்க. இந்தியாவின் முதல் மருத்துவராக கேட்டால் அது தவறான போட்டு. இந்தியாவுக்கு 2 பேர் இருப்பாங்க, பின்னாடி பார்ப்போம் அது யார் அப்படின்னு. தென்னிந்தியாவின் முதல் மருத்துவர் தான் இவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எந்த மன்னர் ஆதரவோடு, புதுக்கோட்டை மன்னரோட ஆதரவோடு மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் யாருன்னா இவங்க தான். ஓகேங்களா? இவங்களோட செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா 1907 to 12 படிக்கிறாங்க. தென்னிந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். ஏன் சார் இந்தியாவின் முதல் மருத்துவர் கிடையாதா? கிடையாது. ஏன்னா இந்திய அளவில் முதல் பெண் மருத்துவராக 2 பேரை சொல்லலாம். ஆனந்தி கோபால் ஜோஷி அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கடம்பினி கங்குலி. ஓகேங்களா? இவங்க 2 பேருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ இந்த ஆனந்தி கோபாலி ஜோஷி அப்படின்னா பயிற்சி பெறாத முதல் மருத்துவர். ஓகேங்களா? பயிற்சி பெற்ற முதல் மருத்துவராக கடம்பினி கங்குலி அப்படிங்கிறவங்களும் சொல்லலாம். அப்போ இந்திய அளவில் முதல் பெண் மருத்துவர்களாக இருந்தது ஆனந்தி கோபால் ஜோஷி மற்றும் கடம்பினி கங்குலி தான். அப்போ தமிழ்நாடு தென்னிந்திய அளவில் முதல் பெண் மருத்துவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி இருந்திருப்பாங்க. அப்போ கொஸ்டினில் இந்தியாவிலேயே முதல் பெண் மருத்துவர்னு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கூற்று வந்து முத்துலட்சுமி ரெட்டிக்கு தவறு. ஏன்னா டிஎன்பிசியில் ஒரு முறை கேட்டிருந்தாங்க, அதனால் சொல்கிறேன். அடுத்து 1923 இவங்களோட சகோதரி புற்றுநோயால் வந்து மரணம் அடைகிறாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. இதனால தான் பின்னால் அவங்க அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைலாம் தொடங்குறதுக்கு காரணமே என்னது? இதுதான். 1923 அவங்களோட சகோதரியோட மரணம் பெரிய அளவில் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. 1926 to 27 அப்போ தான் கவுன்சிலிங் தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த கவுன்சிலிங் தீர்மானத்தின் மூலமாக பெண்கள் வந்து என்ன செய்யலாம்? ஆமாம், தேர்தலில் பங்கு பெறலாம். அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் சட்ட மேலவை உறுப்பினர். ஓகேங்களா? இவங்க தான் முத்துலட்சுமி ரெட்டி. மேலவையோடைய முதல் பெண் துணைத் தலைவராகவும் இவங்க இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? மேலவையின் முதல் பெண் தலைவராக, துணைத் தலைவராக இருந்திருப்பாங்க 1926, 27 காலகட்டத்தில். சரி சார், இப்போ வந்து இவங்க வந்து போகணும் இல்லையா, இப்போ சட்ட மேலவைக்கு போகணும் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து பரிந்துரை செய்யணும். அப்படி யாரால் பரிந்துரை செய்யப்பட்டார் அப்படின்னா சங்கர் ஹரிஹரன். ஓகேங்களா? இவங்களை பரிந்துரை செஞ்சவர் யார் அப்படின்னா சங்கர் ஹரிஹரன். ஹரிஹரன் அவர்களால் சென்னை சட்டமன்றத்திற்கு சட்ட மேலை உறுப்பினராக பரிந்துரைக்கப்பட்டார். இவர் இந்தியாவின் சட்டமன்றத்திலும் உறுப்பினரான முதல் பெண்மணி. ஆமாம், சட்டமன்றத்தில் உறுப்பினரான முதல் பெண்மணி இவங்க தான். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதியை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து 27 to நவம்பர் 2 மணிமேகலை சங்கத்தை ஏற்படுத்துகிறாரு. இதுக்கு தலைமையாக முத்துலட்சுமி ரெட்டி தான். ஓகேங்களா? அடுத்து கோயம்புத்தூரில் தேவதாசி பெண்கள் சங்க கூட்டத்தை வந்து என்ன செய்கிறாரு? கூட்டுறாரு. ஆக்சுவலாக தேவதாசி பெண்களை அந்த சட்டத்தை கொண்டு வரதுல பெருமங்கு இவருக்கும் மூவலூர் ராமாமிர்தத்துக்கும் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, அடுத்து 1930 இவங்க தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு மசோதாவை தாக்கல் செஞ்சுருப்பாங்க. நீதி கட்சி சார்பாக தாக்கல் செஞ்சுருப்பாங்க. இப்போ வந்து இவங்க தாக்கல் செஞ்சோடனே ஆப்போனன்ட்ல உள்ளவங்க எதிர்க்கிறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க? தேவதாசி இந்த முறையை வந்து நம்ம வந்து ஒழிச்சோம் அப்படின்னா இது வந்து இந்திய பாரம்பரியத்துக்கு எதிரானது, இந்திய பாரம்பரியமே மாறுபடும், இந்திய பாரம்பரியத்தை நீங்கள் சீர்குலைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க பேசுகிறாங்க. இன்றைக்கி இந்த பெண்கள் தேவதாசியாக இருக்கிறாங்க, அது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பெண் தேவதாசியாக அடுத்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே
எல்லோரும் என்ன செஞ்சிருவாங்க, வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்துருவாங்க. ஓகேங்களா, இது நடந்துச்சு. இவங்க தாக்கல் செய்யும்போது சில எதிர்ப்புகள் வந்துச்சு, நீதி கட்சி சார்பாக தாக்கல் செஞ்சாங்க. ஆனால் அப்போது அது நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்டால் கிடையாது. எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா, இந்தியா விடுதலை பெறும்போது இல்லையா, அக்டோபர் 9, 1947 தான் சட்டமாக மாறியது. காரணம், அப்போ முதலமைச்சராக இருந்தவர் ராமசாமி செட்டியார் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். அப்போ தான் வந்து இது என்னவாகுதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சட்டமாக மாறியது. அப்போ எப்போ தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா 1930 தாக்கல் செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா, அது 1930 அவ்வை இல்லம் தொடங்கியிருப்பாங்க. எதுக்காக சார் அப்படின்னா, ஆதரவற்ற அனாதை பெண்களுக்காக தொடங்கப்பட்டது அவ்வை இல்லம், முத்துலட்சுமி ரெட்டி அவர்களால் தொடங்கப்பட்டது. அதே மாதிரி 1930 அகில இந்திய பெண்கள் மாநாடு பூனாவில் வந்து நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து மே 5, 1930 காந்திஜி வந்து சிறையில் அடைக்கப்பட்டதால் தன்னுடைய எம்எல்சி ஓகேங்களா அந்த சட்டமன்ற குழுவிலிருந்து என்ன செஞ்சிருப்பார், ராஜினாமா செஞ்சிருப்பார். அடுத்து 1934 மதராஸ் தொகுதியில் 9வது பெண்கள் மாநாட்டுக்கு வந்து தலைமையில் இருந்திருப்பார். எப்போ, 1934. அது மாதிரி இந்திய மாதர் சங்கத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 1933 47 வரையும் அதோடைய தலைவராகவும் யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி இருந்திருப்பாங்க. அடுத்து 1937 சென்னை மாநகராட்சியோடைய முதல் பெண் அதிகாரி. ஓகேங்களா, சென்னை மாநகராட்சி இருக்கு இல்லையா, அதோடைய முதல் பெண் அதிகாரியாக இருந்திருப்பாங்க. 1939 புற்றுநோய் நிவாரண நிதியை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1952 இவரால் கொண்டு வரப்பட்டது தான் புற்றுநோய் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை. அடிக்கல் நாட்டியவர் பாரத பிரதமர், இந்தியாவின் முதல் பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டுறாங்க. 54 இது வந்து செயல்பட தொடங்குது. ஓகேங்களா, அதே மாதிரி 1954 மாநில சமூக நல ஆலோசனை வாரியம். ஓகேங்களா, ஸ்டேட் சோசியல் ஃபார் வெல்ஃபேர் அட்வைசபிள் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்க. 1956 இவங்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு பெரிய சீரிய பெண்மணி, யார் யாருக்கோ பாரத ரத்னா கொடுத்துருக்கு இந்த அரசு, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. ஏன்னா 55, 56 காலகட்டத்தில் முதல் முறையாக ராஜாஜிக்கு கொடுக்குறாங்க. அடுத்து இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா பாரத ரத்னாவுக்கு தகுதியோட ஒரு பெண்மணி தான், ஆனால் கொடுக்கல. ஓகேங்களா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாராருக்கோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 1956 பத்மபூஷன் விருது வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஏற்றப்பட்ட ஒரு நூல் இவங்க ஏற்றிய நூல் என்ன அப்படின்னா சட்டம் இயற்றுவதில் என்னுடைய அனுபவம் அப்படிங்கிற நூலை வந்து இவங்க வந்து ஏற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, சரி. ஓகே, தமிழ்நாடு அரசு இவங்களை பற்றின என்ன திட்டங்கள் தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துடலாம். முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஊர் புதுக்கோட்டை. எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா 1886 ஜூலை 30 பிறக்கிறாங்க. கணவருடைய பெயர் சுந்தர் ரெட்டி. ஜூலை 30 என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மருத்துவமனை தினமாக கொண்டாடப்படுகிறது. எப்போ கல்லூரியில் சேர்றாரு அப்படின்னா 1907 to 12 மருத்துவ மாணவியாக வந்து படிக்கிறாரு. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மகாராஜா கல்லூரியில் சேர்வதற்கு சேர்ந்த முதல் பெண் மாணவி இவங்க தான், புதுக்கோட்டை மன்னருடைய ஆதரவோடு. ஓகேங்களா, 1907 to 12 தென்னிந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவராக படித்து வெளில வராரு. இந்திய அளவில் பெண் மருத்துவர்கள் 2 பேர் இருப்பாங்க, ஆனந்தி கோபால் ஜோஷி, அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கடம்பினி கங்குலி. ஓகேங்களா, 1923 இவங்களுடைய சகோதரி மரணம், காரணம் புற்றுநோய். இது இவங்களுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதுவே பின்னாளில் இவங்க வந்து அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தொடங்குவதற்கு ஒரு காரணமாகவும் அமைது. ஓகேங்களா, 1926 to 27 தமிழ்நாடு சட்டமேலவையோட முதல் உறுப்பினர். 21 தேர்தலின் அடிப்படையில் 21 கான்ஸ்டியூஷன் தீர்மானத்தின் அடிப்படையில் பெண்கள் தேர்தலில் பங்கேற்கலாம். அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்து இவங்களை வந்து மேலவைக்கு பரிந்துரை செய்தவர் சங்கர் ஹரிஹரன். 1927 நவம்பர் 2 மணிமேகலை சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு தலைமையாக இவங்க வந்து இருந்திருப்பாங்க. அடுத்து கோயம்புத்தூரில் தேவதாசி பெண்கள் சங்க சட்டத்தை வந்து இவங்க வந்து கூட்டியிருப்பாங்க. 30 தேவதாசி ஒழிப்பு மசோதாவை வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க நீதி கட்சி சார்பாக. எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா அக்டோபர் 9, 1947 தான் அது சட்டமாக மாறியது. ஓகேங்களா, யார் அப்போ முதலமைச்சராக இருக்காங்க அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் முதலமைச்சராக இருக்காரு. 1930 இவங்களால் தொடங்கப்பட்டது அவ்வை இல்லம், ஆதரவற்ற அனாதை பெண்களுக்காக தொடங்கப்பட்டது. 30 அகில இந்திய பெண்கள் மாநாடு பூனா, அதில் இது இருக்காரு. மே 5, 1930 காந்திஜி சிறையில் அடைக்கப்பட்டதுனால தன்னுடைய எம்எல்சி பதவியை வந்து ராஜினாமா செய்கிறாரு. 1934 மதராஸ் தொகுதியோட 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை ஏற்கிறாரு. 33 47 வரை பெண்கள் மாதர் சங்கத்தை ஏற்படுத்தி அதனுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. 37 சென்னை மாநகராட்சியோடைய முதல் பெண் அதிகாரியாக இருக்காரு. 49 புற்றுநோய் நிவாரண நிதி இவரால் கொண்டு வரப்பட்டது. 1952 இவர் நேரு அடிக்கல் நாட்டியது தான் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை. எப்போது செயல்பட தொடங்கியது அப்படின்னா 54 மாநில சமூக நல ஆலோசனை வாரியத்துடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 56 பத்மபூஷன் விருது வந்து இவருக்கு வந்து மத்திய அரசு வந்து வழங்குது. அந்த ஆர்டர் தெரியும், பத்மபூஷன், விபூஷன், பத்மபூஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நூல் இவங்க இயற்றின நூல் வந்து சட்டம் இயற்றுவதில் என் அனுபவம். ஓகேங்களா, தமிழ்நாடு அரசு இவருடைய பேரில் தொடங்கிய திட்டங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2006
ஓகேங்களா. டாக்டர் முத்துலட்சுமி நினைவு கலப்பு திருமண திட்டம் ஓகேங்களா, கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கலப்பு திருமணம் செய்யும்போது அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதி எவ்வளோன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 25,000 கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதில் 15,000 முன்பணமாகவும் ப்ளஸ் 10,000 சேமிப்பு பத்திரமாக கொடுக்கப்படுகிறது. 8 கிராம் தங்க நாணயம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 50,000 கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிகிரி படித்தவங்களுக்கு 50,000, 30,000 வந்து 30,000 பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணமாகவும் 20,000 சேமிப்பு பத்திரமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் 8 கிராம் தங்க நாணயம். அடுத்து 2012 ஜூலை முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா இருக்காங்க. அப்போது கொண்டு வரப்பட்டது மகப்பேறு மருத்துவ திட்டம் ஓகேங்களா. பெண் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ சேவைக்கு மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்பத்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதில் 12,000 கொடுத்தாங்க. இப்போ 18,000 வரை இதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி கல்வி நிதி பெண்கள் மற்றும் திறனறிவு மேலாண்மை மேம்படுத்துவதற்கான நிதி உதவிகள் இவங்களோட பேரில் வந்து தமிழக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு ஓகேங்களா. இதான் வந்து நம்ம முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. புரிஞ்சுச்சுங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எக்ஸாமில் நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் யார்? சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் யார்? அவங்க முதல் சட்டமன்ற உறுப்பினர்னு கேட்டிருக்காங்க. அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலை. பாருங்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்ணலை ஓகேங்களா. முதல் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டால் முத்துலட்சுமி ரெட்டி தான். இவங்க 1923 காலகட்டத்திலேயே என்ன செஞ்சிருவாங்க, சட்டமன்றத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் இவங்க இருக்காங்க இல்லையா, ருக்மணி லட்சுமிபதி வந்து 34க்கு அப்புறம் தான் அவங்க உள்ளே வருவாங்க ஓகேங்களா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். ஆனால் 34க்கு அப்புறம் தான் சட்டமன்றத்துக்கு வர்றாங்க. ஆனால் இவங்க 23லேயே சட்ட மேலவைக்கு போயிடுறாங்க. அதனால் ஆன்சர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி தான். சரோஜினி நாயுடு என்ன இவங்களை வச்சு என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஆமாம் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா ஐஎன்சியோடைய இந்திய பெண்மணி, ஐஎன்சிக்கு தலைமையேற்ற முதல் இந்திய பெண்மணி சரோஜினி நாயுடு தான் ஓகேங்களா. மூவலூர் ராமாமிர்தம்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த சட்டமன்றத்தில் பேசியிருப்பாங்க. இந்த தாக்கல் செஞ்ச உடனே தேவதாசி ஒழிப்பு மசோதா தாக்கல் செஞ்ச உடனே வந்து ஒரு கிளைம் பண்ணியிருப்பாங்களே, ஆப்போனன்ட்ல எழுந்து பேசியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து இந்திய பாரம்பரியத்துக்கு எதிரானது. அப்போ வந்து முத்துலட்சுமி ரெட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதே மாதிரி உங்கள் பெண்கள் வந்தால் என்ன செய்வீங்க, உங்கள் பெண்கள் வரலாம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் மூவலூர் ராமாமிர்தம் தான். அடுத்து ஆனந்தி கோபால் ஜோஷி இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர். தென்னிந்தியாவின் முதல் மருத்துவர் கேட்டாங்கன்னா யாரை சொல்லணும்? ஆமாம், முத்துலட்சுமி ரெட்டி. அதே இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்னு கேட்டால் ஆனந்தி கோபால் ஜோஷி ஓகேங்களா. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆவார். இது தவறு என தென்னிந்தியாவில் தான். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் கரெக்டு. மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவி கரெக்டு. சட்டசபையின் முதல் பெண் தலைவர் கரெக்டு. 1 தவிர மற்ற எல்லாமே கரெக்டு. அப்போ 2, 3, 4 கரெக்டு. அப்போ இந்தியாவின் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆனந்தி கோபால் ஜோஷி தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1927ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களை சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது அப்படின்னா, ஆமாம், முத்துலட்சுமி ரெட்டியோடைய தலைமையின் கீழ் தான் ஓகேங்களா. அடுத்து இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்தை கூறு. ஆமாம், இதுக்கான காரணம் வந்து 1921 கவுன்சில் தீர்மானம். இது வந்து நான் உங்களுக்கு நடத்தும் போதே இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். காரணம் இதை வந்து இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த கவுன்சில் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் பெண்கள் வந்து எலெக்ஷனில் பங்கு பெறலாங்கிற ஒரு இது வந்துச்சு. அதில் தான் வந்து இவங்க வந்து ஆமாம் சட்ட மேலவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய பதிலை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு மருத்துவர், தென்னிந்தியாவின் முதல் மருத்துவர்னு கூட இவங்களை சொல்லலாம். 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பேர் வந்து ஆமாம் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் மார்கரெட் கெஷின் இந்திய உமன் கழகத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. திருமதி அன்னி பெசன்ட். ரொம்ப நிறைய டேட்டஸ் இருக்குது. ஐஎன்சியோடைய முதல் பெண் தலைவர் 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு இவங்க தான் இருந்திருப்பாங்க. ஓகே, இதோட வந்து நமக்கு முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறது முடிவடையுது. ஸோ நம்ம அடுத்த பெண்மணியாக நம்ம பார்க்கக்கூடியது மூவலூர் ராமாமிர்தம் ஓகேங்களா. இப்போ முத்துலட்சுமி ரெட்டி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான பெண்மணி மூவலூர் ராமாமிர்தத்தை பற்றி பார்க்கலாம். ஓகே, இவங்க பிறந்த ஆண்டு 1883. ஊர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்க பிறந்த ஊர் வந்து பாலூர் தான். ஆக்சுவலாக மூவலூர் அப்படிங்கிறது இவங்க வந்து வளர்ந்த ஊர் தான், வாழ்ந்த ஊர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களோட பிறந்த ஊருக்கு பேரில் பின்னாடி வந்திருக்காது. ஏன்னா இவங்க மயிலாடுதுறை மூவலூர் அப்படிங்கிற இடத்துல தான் வாழ்ந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் இவங்களோட பேர் மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னு வருது. சில வினாக்களில் வந்து இவங்க பிறந்த ஊரே என்ன செஞ்சுருப்பாங்க, மூவலூர்னு கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலாக தவறு. இவங்க பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் பாலூர். அதான் வந்து கரெக்டான ஆன்சர்.
இவங்க ஆக்சுவலாக வந்து இசை வேளாளர் மரபை சேர்ந்தவங்க. ஏன்னா இந்த மரபு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மரபை சேர்ந்த பெண்மணிகள் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு பரதம், நாட்டியம் உட்பட பல கலைகளை கற்றுக் கொடுத்து கோயில்களுக்கு அர்ப்பணிக்கப்படுவார்கள். ஓகேங்களா? தேவதாசிகளாக கோவில்களுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய அந்த மரபுலேருந்து வந்த ஒரு பெண் தான் இவங்க. ஏன்னா கடந்த காலத்தில் இந்த சமூகத்தில் பிறந்த பெண்கள் வந்து கலை மற்றும் கலை பணிக்காக என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருப்பாங்க. இசை வேளாளர் இந்த மரபை சேர்ந்தவங்க. அதனால இவங்க ரொம்ப முக்கியம். இதனால இவங்க நிறைய பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? தமிழகத்தோட அன்னிபேசன் என்று தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், பேரறிஞர் என்று அழைக்கப்பட்ட அண்ணாதுரையால் பாராட்ட பெற்றவங்க தான் இவங்க. யார் சார் அப்படின்னா, ஆமாம், மூவலூர் ராமாமிர்தம். இதுக்கப்புறம் பாருங்க 1917. ஏன்னா இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்களை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இவங்க தாயார் இருந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு பெண்மணிக்கு வந்து விற்றுருவாங்க. ஓகேங்களா? ஒரு தேவதாசி பெண்மணிக்கு இவங்களை விற்றுருவாங்க. ஒரு 5 வயசாக இருக்கும்போதே விற்றுருவாங்க. அவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஒரு 60 வயசு முதியவருக்கு இவங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? உடனே அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. ஓகேங்களா? மூவலூர் ராமாமிர்தம் பெரிய தாக்கம். சின்ன வயசில் ஒரு 60 வயசு முதியவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலேருந்து அவங்க தப்பிச்சு வந்து தான் நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் முதல் போராட்டம் தேவதாசி முறை எதிர்ப்பு போராட்டம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இவங்களுடைய கணவர் ஒருத்தவங்க சுயம்பு பிள்ளை காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து இந்த இதிலலாம் எதுலனா இந்த நாட்டியத்துலலாம் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இவங்க கணவரை காதலித்து இவங்க திருமணம் செஞ்சுக்குவாங்க. அவங்க கணவர் இவங்களுடைய சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களோடு இணைந்து உங்கள் கணவரோடு இணைந்து இவங்களால் உருவாக்கப்பட்டது தான் தேவதாசி முறை எதிர்ப்பு போராட்டம் 1917. எங்கே சார் அப்படின்னா மயிலாடுதுறையில். ஓகேங்களா? இவங்க பெரியாரின் தீவிர சீடராக வந்து இருந்திருப்பாங்க. 1921 காந்தி வந்து வரும்போது காந்தியோட சந்திப்பு ஏற்படுது. 1925 இசை வேளாளர் மாநாடு. ஆக்சுவலாக வந்து யார் 1925 அப்படின்னு சுயமரியாதை இயக்கம் பெரியால் தொடங்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை இவங்க கூட்டியிருப்பாங்க. அந்த மாநாட்டில் பெரியார், திருவிக இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஆமாம், கலந்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று 1936 மதிப்பெற்ற மைனர். ஓகேங்களா? இந்த நூல் தாசிகளின் மோச வலை அப்படிங்கிற நூலை வந்து எழுதுகிறாங்க. ஆக்சுவலாக இந்த நூலை வந்து இவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, இன்னொருத்தவங்க தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இவங்க பப்ளிஷ் பண்ணால் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தார் அவங்களாம் இவங்களை என்ன செஞ்சுருப்பாங்க, கொலையே பண்ணியிருப்பாங்க. இந்த நூல் வந்து வெளியிடப்படுகிறது 1936. அதே மாதிரி 1947 அக்டோபர் 9 நம்ம பார்த்தோம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் தான். ஓகேங்களா? இவங்களுடைய போராட்டம் இவங்களால தான் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் இயற்றுவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தது இந்த நூல் தான். மதிவற்ற மைனர் தாசிகளின் மோச வலை என்று அழைக்கப்பட்ட இந்த நூல் தான். அதே மாதிரி 37லேருந்து 40 வரையும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து இவங்க வந்து கலந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக 38ல் ஒரு மொழிபெயர்ப்பு பேரணி பள்ளி புத்தகத்தில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. திருச்சி உரைகளில் தொடங்கி சென்னை வரை நடக்குது. கிட்டத்தட்ட 42 நாட்கள் பயணம், 577 மைல்கள், 87 பொதுக்கூட்டத்தில் இந்த இடையில பேசியிருப்பாங்க. மொழிபெயர்ப்பு பேரணி. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து இவங்க பண்ணது. இவங்களுக்காக தமிழ்நாடு அரசு செஞ்சது 1980 தமிழ்நாடு அரசு இவங்களோட பேரில் வந்து திருமண உதவி திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவி திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா 2022 செப்டம்பர் 5 தமிழ்நாடு தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டது புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் சென்னையில் தொடங்கியிருப்பாங்க. அவர் வந்திருப்பார் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க. கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பணம். ஓகேங்களா? 6th to 12th முடித்த கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பணத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இவங்களுடைய பேரால் மூவலூர் ராமாமிர்தம், ஆமாம், புதுமை பெண் திட்டம்னு கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? எப்போ மரணம் அடைகிறாங்க அப்படின்னா 1962 ஜூன் 27 இவங்க வந்து காலமானாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு இவங்களுக்காக தொடங்கிய திட்டம் தான் மூவலூர் ராமாமிர்தம் புதுமை பெண் திட்டம். மாதம் 1000 ரூபாய் வந்து 6th to 12th முடித்த கல்லூரி மாணவிகளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, இந்த பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இவங்களை பற்றி பார்க்கணும். ஸோ இவங்களை பற்றி ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம். இவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா பிறந்த ஊர் பார்த்துட்டிங்க அப்படின்னா திருவாரூர், பாலூர், இங்கே தான் பிறக்கிறாங்க. ஆனால் இவங்க வாழ்ந்த ஊர் தான் மூவலூர். அவங்க வாழ்ந்த ஊர் தான் பின்னாளில் இவங்களுக்கு முன்னாடி முன்னோட்டாக மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னு சேர்ந்துக்கிறது. ஓகேங்களா? எந்த மரபை சேர்ந்தவங்க அப்படின்னா இசை வேளாளர் மரபு. இந்த மரபை சேர்ந்த பெண்மணிகள் கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாங்க, கலை மற்றும் கோவில் பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டாங்க. அந்த மரபுலேருந்து வரக்கூடியவங்க தான் இவங்க. இவங்களுடைய கணவர் பேர் வந்து ஆமாம் சுயம்பு பிள்ளை அப்படிங்கிறவங்க. இவங்க முதல் முறையாக 1917 தேவதாசி முறை எதிர்ப்பு போராட்டத்தை மயிலாடுதுறையில் பண்ணுறாங்க. யாரோட இணைந்து அப்படின்னா தன்னுடைய கணவருடன் இணைந்து. யாருடைய சீடர் அப்படின்னா பெரியாருடைய தீவிர சீடராக இருக்காங்க. 1921 காந்தியை சந்திக்கிறாங்க.
ரொம்ப முக்கியம். 1925 இசை வேளாளர் மாநாட்டை மயிலாடுதுறையில் நடத்தியிருப்பாங்க. இதுக்கு பெரியார், திருவிக்கா இவங்கெல்லாம் வந்து கலந்துருப்பாங்க. 1936 இவங்களால் எழுதப்பட்டது மதிப்பெற்ற மைனர் தாசியலின் மோசவலை அப்படிங்கிற நூலை வந்து எழுதுறாங்க. 1947 தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வருவதில் முக்கிய காரணமாக அமைந்து இந்த நூல் தான். அதேமாதிரி 1938 ஒரு மொழிப்போர் பேரணி திருச்சி, உறையூர், சென்னை கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னா 42 நாட்கள் 577 மைல் 87 பொதுக்கூட்டத்தில் இந்த காலகட்டத்தில் அவங்க பேசியிருப்பாங்க. 1989 தமிழ்நாடு அரசு திருமண உதவி திட்டம் யார் பேர் இவங்க பேரில் கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலாக யார் அப்போ முதலமைச்சராக இருந்ததுன்னா மு கருணாநிதி அவங்க வந்து இருந்திருப்பாங்க. 2022 செப்டம்பர் 5 புதுமை பெண் திட்டம் இவர்களின் பெயரால் கொண்டு வரப்பட்டது. தமிழகத்தின் தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. 6th to 12th முடித்த கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இந்த திட்டத்திற்கு வழங்கப்படுகிறது. 1962 ஜூன் 27 இவங்க காலமானாங்க. ஸோ இதான் வந்து நம்ம மூவலூர் ராமாமிர்தத்தை பற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான ஒன்று. அப்போ அடுத்து முக்கியமான பெண்மணியாக பார்க்கக்கூடியவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களை பற்றின முந்தைய ஆண்டு வினா பார்த்துடலாம். தேவதாசி பற்றி நாவல் எழுதியவர் யார் அப்படின்னா யார் ராமாமிர்த அம்மையார். நாவல் பேர் என்னன்னு கேட்கலாம், எந்த வருஷம்னு கேட்கலாம். தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதுதான் ஓகேங்களா. எந்த வருஷம் எழுதியிருக்காங்க? 1936. தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர். தேவதாசி பற்றிய நாவல் பேர் வந்து தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் சொல்லுவாங்க. எழுதப்பட்ட ஆண்டு 1936. அடுத்து பாருங்க, மூவலூர் ராமாமிர்தம் அனாதை விடுதியான அவை இல்லத்தை நிறுவினார். இது வந்து தவறு. ஏன்னா இதை நிறுவனவங்க வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இல்லையா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் இதை வந்து நிறுவியிருப்பாங்க. அவர் பெரியாரின் தீவிர சீடர். இது வந்து கரெக்டு தான். அப்போ கூற்று தவறு, காரணம் வந்து சரி. 1937 to 40 நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யார்? பத்மாவதி ஆஷார் இல்லை, லீலாவதி இல்லை, ருக்மணி லட்சுமிபதி. இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ருக்மணி லட்சுமிபதியுமே இருந்திருப்பாங்க. பட் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்க தான் 37 to 40. ஏன்னா மொழிபெயர் பேரணியே இவங்க வந்து இவங்களால் தொடங்கப்பட்டது. மூவலூர் ராமாமிர்தம் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா திருவாரூர் தான் வந்திருக்கணும். பட் ஆப்ஷனில் இல்லை, அதனால் மயிலாடுதுறை செலக்ட் பண்ணுறோம். பட் இது வந்து வினா தவறு தான், ஆன்சர் வந்து தவறு தான். இவங்க திருவாரூர் மாவட்டத்தில் தான் பிறந்திருப்பாங்க. வாழ்ந்த ஊர் தான் மயிலாடுதுறையில் இருக்க மயிலாடுதுறை மூவலூர். பட் ஆப்ஷன் இல்லை, ஸோ அதனால் நம்ம மயிலாடுதுறை இந்த ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோடைய நமக்கு இரண்டாவது முக்கிய பெண்மணியான யார் முடிகிறாங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் முடிஞ்சிட்டாங்க. அடுத்து மிக முக்கியமான பெண்மணி சமூக சீர்திருத்தத்தில் ஈடுபட்டவங்க கிருஷ்ணமால் ஜெகநாதன். இவங்களை பற்றி நம்ம பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, 10ஆம் வகுப்பு பள்ளி புத்தகத்தில். ஓகேங்களா, பார்க்கலாம். பிறந்த ஆண்டு 1920 திண்டுக்கல் பட்டிவீரன்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் தான் இவங்க பிறக்கிறாங்க. பாருங்கள், எந்த இயக்கத்தில்னா காந்தி சர்வோதய சங்கம், அந்த சங்கத்தில் இவங்க வந்து பங்களித்திருக்காங்க. 1930 சட்டமறுப்பு இயக்கத்திலையும் இவங்க வந்து பங்கேற்றிருப்பாங்க. விடுதலைக்கு பிறகு பூமிதான இயக்கம் அப்படின்னு ஆச்சரிய வினோபாவே, இந்தியாவின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று அழைக்கப்பட்ட ஆச்சரிய வினோபாவே அவங்களால் தொடங்கப்பட்டதா பூமிதான இயக்கம். அந்த இயக்கத்திலையும் இவங்க வந்து பங்கேற்றிருப்பாங்க. 1968 நாகையில் கீழ் பெண்மணி படுகொலை. அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பெண்மணி விவசாய கூலியை உயர்த்தி கேட்டதுனால அந்த பெண்மணி என்ன செய்வாங்க அப்படின்னா உயிரோடு, அப்படி பாருங்கள் எப்படி நடந்திருக்கு பாருங்கள். 1928 தஞ்சை நாகையில் நடந்த ஒரு விஷயம். உயிரோடு வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா தீ வைத்து படுகொலை செஞ்சுருவாங்க. அதுக்கு எதிராக போராடிய ஒரு பெண்மணி தான் இவங்க. அதேமாதிரி 1981 லாப்டி லேண்ட் ஃபார் த டிலர்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கி நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு நில வேண்டும் அப்படிங்கிறத இவங்க வந்து தொடங்குறாங்க. இவங்களுக்கு லிவலிஹுட் அப்படிங்கிற பரிசு வந்து வழங்கப்பட்டது. 2020 இவங்களுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, பத்மபூஷன் பரிசு அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இது பள்ளி புத்தகத்தில் இருக்குது, இது பார்த்துக்கோங்க. கிருஷ்ணமால் ஜெகநாதன் 1926 திண்டுக்கல் பட்டிவீரன்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவங்க. எந்த இயக்கத்தில் பங்கெடுக்கிறாங்க அப்படின்னா காந்தியுடைய சர்வோதய சங்கம் அப்படிங்கிற இயக்கத்தில் பங்கு பெற்றவங்க தான். 1930 சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கு பெற்றிருக்காங்க. விடுதலைக்கு பின் ஆச்சரிய வினோபாவை தொடங்கிய இதில் எந்த போராட்டத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பூமிதான இயக்கத்தில் தன்னை வந்து பங்கேற்றுக் கொள்கிறாங்க. 1928 தஞ்சை நாகையில் கீழ் பெண்மணி படுகொலை, விவசாய கூலி ஏற்றி கட்டதுனால ஒரு பெண்மணி படுகொலை செய்கிறாங்க. அதற்கு எதிராக போராட்டம். 1981 லாப்டி லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம் இயக்கம் தொடங்கி நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு நில வேண்டும் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கினாங்க. இவங்களுக்கு லிவலிஹுட் பரிசு வந்து கொடுக்குறாங்க. 2020 இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது பத்மபூஷன். ஓகேங்களா, இதோட மூன்றாவது முக்கிய பெண்மணி பார்த்துட்டோம். இன்னும் ஒன்று இந்த பாட்டில் பார்க்கக்கூடியது யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, எங்கு பிறந்தார்? 1890 தஞ்சாவூர் மாவட்டம் கருத்தட்டாங்குடி இருக்கு இல்லையா, அங்கே தான் அவங்க வந்து பிறந்திருக்காங்க. 1890 தஞ்சை கருத்தட்டாங்குடி. இயற்பெயர் பார்த்துட்டிங்கன்னா சரஸ்வதி. இவங்க வந்து ஒரு சித்த மருத்துவராக இருந்தவங்க தான் யார்? அந்த டாக்டர் எஸ் தர்மாம்பாள். இவங்களும் 1937 to 40 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க.
1930 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு 1938 நவம்பர் 13 ஓகேங்களா, சென்னை பெண்கள் மாநாடு வந்து நடக்கும். இதற்கு தலைமையாக நீலாம்பிகை அம்மையார் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாநாட்டில் தான் ஈவே ராமசாமிக்கு தந்தை பெரியார் பட்டம் வந்து கொடுக்கப்படுகிறது. கொடுத்தவங்க இவங்க தான், நீலாம்பிகை அம்மையார், டாக்டர் எஸ் திருமாமல், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து கொடுக்குறாங்க. இது மட்டும்தான் இந்த மாநாட்டில் நடந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் MK தியாகராஜ பாதவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து எழிலிசை மன்னர் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி MM தண்டபாணிக்கு இசையரசு பட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாநாட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. எந்த மாநாடு சார் அப்படின்னா 1938 நவம்பர் 13 சென்னை பெண்கள் மாநாட்டில் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அதே மாதிரி இவங்களால் 1940 தொடங்கப்பட்டது இலவு வார போராட்டம். அந்த காலகட்டத்தில் தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதியம் குறைவாக இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மற்ற பாடங்கள் எடுக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு 1000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா தமிழ் ஆசிரியர் வந்து 500 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறாங்க. இதை எதிர்த்து இவர்களால் தொடங்கப்பட்டது இலவு வார போராட்டம். அப்பொழுது கல்வித்துறை அமைச்சராக இருந்த அவினாசிலிங்கம் உடனே என்ன செய்யறாரு, இதை பரிசீலனை பண்ணிட்டு தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு, மற்ற ஆசிரியர்களுக்கு நிகராக ஊதிய உயர்வு வழங்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த போராட்டம் செஞ்சவங்க இவங்க தான் இலவு வார போராட்டம். அதே மாதிரி 1951 சென்னை மாணவர் மன்றம் இவருக்கு வந்து வீர தமிழனை பட்டம் வந்து கொடுத்தவர் சிதம்பரநாத செட்டியார். ஓகேங்களா, யாரு, சிதம்பரநாத செட்டியார். இதுக்கு இவங்க தலைமையாகவும் ஒரு 10 ஆண்டுகள் வந்து இருந்திருப்பாங்க. எப்போது மரணம் அடைகிறாங்க அப்படின்னா 1959 தன்னுடைய 69வது வயதில் இவங்க வந்து மரணம் அடைஞ்சாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களை பற்றி சின்ன டேட்டா தான், ரொம்ப முக்கியமானது. பெரியாருக்கு அந்த பெரியார் பட்டம் கொடுத்தது இவங்க தான், ஈவே அப்படிங்கிற ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் எப்போ கொடுக்குறாங்க, 1938 நவம்பர் 13. அதே மாதிரி இலவு வார போராட்டம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து டாக்டர் எஸ் திருமாமல் பற்றி. ஸோ இந்த பாட்டோட நமக்கு வந்து 4 முக்கிய பெண்மணிகள், சமூக சீர்திருத்தத்தில் ஈடுபட்ட 4 முக்கிய பெண்மணிகளான யார், அது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்தம், கிருஷ்ணமல் ஜெகநாதன், டாக்டர் எஸ் திருமாமல், இந்த 4 பேரையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பாட்டில் நம்ம காந்தி இயக்கத்தில் ஈடுபட்ட பெண்களை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, நன்றி.